மீனாட்சி அம்மன் அணிந்துள்ள தங்க காலணியின் ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? ஒருமுறை ரோஸ் பீட்டர் என்ற ஆங்கிலேயர் மதுரை மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது மக்கள் மீனாட்சி அம்மனை மிகுந்த பக்தியுடன் வழிபட்டு வந்தார்கள். இதனை பார்த்து அந்த ரோஸ் பீட்டர் என்ற மாவட்ட ஆட்சியரும் மீனாட்சி அம்மன் கோவிலை கடக்கும் போதெல்லாம் குதிரையில் இருந்து இறங்கி அவரது காலணிகளை கழற்றி வெறும் காலில் நடந்து சென்று தன் பக்தியை செலுத்துவார். ஒரு நாள் இரவு மதுரை முழுவதும் கனமழை பெய்து வைகை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. அப்போது அறையில் தூங்கிக் கொண்டிருந்த மாவட்ட ஆட்சியர் ரோஸ் பீட்டரை தெய்வ வடிவில் வந்த ஒரு சிறுமி வெளியே வா என அழைக்க அவரும் வெளியே வந்தார். அந்த நேரத்தில் அவர் தங்கியிருந்த அறையின் மீது இடி விழுந்து வீடு முழுவதும் சேதமானது. இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அந்த ரோஸ் பீட்டர் சிறுமியை தேடி சென்ற போது அந்த சிறுமி மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் சென்று மறைந்தாள். தான் மீனாட்சி அம்மன் அருளால் உயிர் தப்பியதை உணர்ந்த மாவட்ட ஆட்சியர் ரோஸ் பீட்டர் தன்னை காப்பாற்ற ஓடி வந்த அம்மனின் பாதங்கள் வலிக்குமே என்று எண்ணி நவரத்தினங்கள் பதித்த தங்க காலணிகளை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தானமாக அளித்தார். ஒவ்வொரு வருடமும் சித்ரா பௌர்ணமி அன்று நடைபெறும் திருவிழாவில் இந்த காலணிகள் அம்மனுக்கு அணிவிக்கப்படுகிறது. உங்களுக்கும் மீனாட்சி அம்மனை ரொம்ப பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மீனாட்சி தாயேன்னு கமெண்ட் பண்ணுங்க.